உயர்ந்த பொறுப்பு. முதல் குடிமகன் குடிமகள் என்பது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. நம்முடைய கட்சிக்கு 3 முறை இதுவரை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்பு 2 முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இயற்கை வழங்கி இருக்கிறது. 3 முறை வாய்ப்பு கிடைத்த பொழுதும் நம்முடைய கட்சி இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இப்பொழுது குடிமகளாக யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்பது நம் கட்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது நாம் தேர்ந்தெடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 2வது முறையும் அவரே இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பிய பொழுது இங்கே இருந்த தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொன்னார், கலாம் என்கின்ற பெயருக்கு கழகம் என்கின்ற பெயரும் இருக்கிறது என்று சொல்லியவர் இதே மண்ணில் வாழ்ந்த ஒரு மனிதர். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2வது முறையாக வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விருப்பத்தை சொன்ன பொழுது கலாம் என்கின்ற பெயருக்கு கழகம் என்கின்ற பெயர் இருக்கு என்று சொன்னார். நரேந்திர மோடி ஐயாவிற்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு சென்றது. 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய சரித்திரத்தில் அந்த வாய்ப்பு. நாம் 3வது முறையாக இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு நம்முடைய கட்சி முன்மொழிந்திருப்பது. ஜூலை 17ஆம் தேதி தேர்தல் நடக்கத்தான் போகிறது. இந்திய வரலாற்றிலேயே மிக அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளராக திரௌபதி முர்மு அவர்கள் இருக்க போகின்றார்கள். 75% மேலே திரௌபதி முர்மு அவர்களுக்கு வரப்போகின்ற வாக்கு இருக்கு. வேட்பாளரை பாருங்க. ஒரிசால ஒரு குக்கிராமத்தில் ஒரு குக்கிராமம், அந்த அவங்களுடைய வீட்டிற்கு அவங்களுடைய கிராமத்திற்கு முதலா கரண்ட் போனதே அவங்க எம்எல்ஏவாக வென்றெடுத்த பிறகுதான் 2002-3. பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. தந்தை தாய் இருவருமே கூலி தொழிலாளிகளாக இருந்தவர்கள். அங்கே பிறந்த ஒரு பெண்மணி பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு படிப்படியாக ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று 2 முறை எம்எல்ஏவாக இருந்து 2 முறை அமைச்சராக இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இன்னைக்கு அந்த எஸ்டி சமுதாயம், குறிப்பாக மலைவாழ் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு நம்முடைய கட்சி இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இது என்ன மெசேஜ் வெளியே சொல்லுதுங்க? எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இதன் மூலமாக மக்களுக்கு தெரிகிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யார் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றார்களோ, யாருக்கு பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இல்லாம யார் இருக்காங்களோ அவர்களை முதன்மைப்படுத்துவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கின்ற செய்தியை உறக்க சொல்லி இருக்கின்றோம். அரசியலே நம்முடைய கட்சிக்கும் மாயாவதி அவர்களுக்கும் எலியும் பூளையுமாக இருக்கின்றோம். நாம் ஒரு பக்கம், மாயாவதி அவர்கள் ஒரு பக்கம். சமூக நீதிக்காக தமிழகத்திலே சிலர் கட்சி நடத்துவது போல அங்கே மாயாவதி அவர்களும் கட்சி நடத்துகின்றார்கள். முதலமைச்சராக யூபியில் இருந்தவர். நம்முடைய வேட்பாளரை முழுமையாக பகுஜன் சமாஜ்வாடி கட்சி ஆதரிக்கிறது. பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய கொள்கை எப்படி இருக்கிறதோ இந்த வேட்பாளர் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் இருக்கிறார்கள். நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாதவர்கள் அனைவருமே நம்முடைய வேட்பாளருக்கு ஆதரவு. ஆனா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சமூக நீதியை பற்றி நம்முடைய முருகன்ஜி அவர்கள் நிறைய அன்னைக்கு பேசுவாங்க. பேசுவதற்காக மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களை போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றார். இதற்கு முன்பு ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவர் நிறுத்தப்பட்ட பொழுது சங்குமா அவர்களுக்கு வாக்களிக்காம இதே திருமாவளவன் அவர்கள் பிரணாப் முகர்ஜி ஐயாக்கு வாக்களித்தாங்க. தவறு கிடையாது, பிரணாப் முகர்ஜி ஐயா நல்லவர் தான். ஆனா அப்பொழுது ஒரு கிறிஸ்தவர் இருந்த பொழுது நீங்க ஓட்டு போடல. இன்னைக்கு அரசியலுக்காக மக்களை குழப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கம் அனைத்து மக்களும் வர ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அரசியலுக்காக திருமாவளவன் இது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போல திமுகவுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. எப்போது திரௌபதி முர்மு என்கின்ற பெயர் வந்ததோ அப்பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. பெயர் எப்ப வந்துச்சோ காய்ச்சல் அன்னைக்கே வந்துச்சு. என்னென்ன அரசியல் செய்யலாம் என்று நினைத்திருந்தார்களோ அனைத்தும் கூட தவிடுபொடியாகிவிட்டது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு வாய்ப்பு இல்லை. அவர்கள் உண்மையான சமூக நீதி கட்சி, உண்மையான அடித்தட்டு மக்களுக்காக அந்த கட்சி நடக்கிறது என்று தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த உங்களுக்கு தைரியம் இருந்தா திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவை கொடுங்க. நடக்க போகின்ற ஜனாதிபதி தேர்தல் அங்கேயும் அரசியல் உங்களுடைய கண்ணை மறைக்கும். அங்கேயும் நீங்கள் பொய்யை பேசுவீர்கள், ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பீர்கள். இதை அனைத்தையும் கூட தமிழக மக்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதிக்கான கட்சி எது, உண்மையின் பக்கம் எந்த கட்சி இருக்குன்னு மிக தெளிவாக தெரியும்.